எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் 7.5 10th சம் சொல்லித்தரேன். இன்டகிரல் (2x - 3) டிவைடட் பை x ஸ்கொயர் - 1 2x + 3. ஸோ dxன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்மை வந்து அல்ஜிப்ரா x ஸ்கொயர் a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறனால x - 1 x + 1 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2x - 3 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் உள்ள டேர்ம் எல்லாமே எழுதிக்கலாம். x - 1 x + 1 2x + 3 ஈக்குவல் டு இதை வந்து 3 இன்டகிரல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம். a by x - 1 plus b by x + 1 plus c by 2x + 3. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்ப எந்த டேர்ம் இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணோம். இந்த ரெண்டு டேர்ம் இதில் இல்லாதனால a into x + 1 into 2x + 3. bயில் வந்து x + 1 இருக்குது, இந்த ரெண்டு டேர்ம் இல்லாதனால x - 1 2x + 3. சியில் வந்து இந்த டேர்ம் இருக்குது, இது ரெண்டும் இல்லாதனால x - 1 into x + 1 whole divided by x - 1 x + 1 2x + 3. ஸோ இங்கே வந்து 2x - 3 divided by x - 1 x + 1 2x + 3. இப்போ நியூமரேட்டர் டேர்ம் தான் இருக்குது. 2x - 3 ஈக்குவல் டு a into x + 1 2x + 3 plus b into x - 1 2x + 3 plus c into x - 1 x + 1. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிட்டு தான் ஏபிசி கண்டுபிடிக்கணும். இப்போ x + 1 இருக்கிறனால x + 1 = 0னா x = -1 எடுத்துக்கணும். இப்போ எல்லா பக்கமும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 into -1 -3 = இங்கே வந்து -1 + 1 0 ஆகிடும். இங்கே வந்து -1 -1 plus b into -1 -1 2 into -1 plus 3. c டேர்ம் வந்து இங்கே -1 இங்கே -1 + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ c டேர்மும் 0 ஆகிடும். ஸோ இங்கே -1 2 -3 -5 ஈக்குவல் டு ஏவும் சியும் 0 ஆகிடும். b வந்து -2 2 into -1 -2 plus 3 3 - 2 1. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. b = 5/2 b கிடச்சிருச்சு. இப்போ வந்து சி x + 1 = 0 மாதிரி x - 1 = 0ன்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ x - 1 = 0ன்னு எடுத்தோன்னா x இருக்கிற இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 into 1 - 3 ஈக்குவல் டு a into 1 + 1 2 into 1 + 3 ப்ளஸ் b into இங்கே 1 - 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே 1 - 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இங்கே 2 - 3 வந்து -1 ஈக்குவல் டு b into a into 2 2 + 3 5. ஸோ -1/10 5 2s are 10 a கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு c கண்டுபிடிக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏன்னா இங்கே 2x into 2x 2x² வரும். இங்கே x into x 2x² வரும். இங்கே x into x x² டேர்ம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறப்போ இங்கே x² டேர்மே இல்லாதனால 0. இங்கே 2x² into x 2x² வருது, அதனால் 2a இருக்கும். இங்கே x into 2x 2x², அதனால் ப்ளஸ் 2b. இங்கே x into x x²னால ப்ளஸ் c.
நம்ம ஏயும் பி கண்டுபிடிச்சாச்சு, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சி கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் திருப்பி எழுதுகிறேன். ஏ வந்து -1/10 2 × -1/10. B வந்து 5/2 2 × 5/2 ப்ளஸ் சி. இதில் 2 2 கேன்சல் ஆகிடும், இது 5. ஸோ இதில் சி கண்டுபிடிக்கணும்னா இந்த -1/5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1/5. இங்கே ஒரு 5 இருக்குது. 5 5s are 20. 5 5s are 25. 25 -1 வந்து 24/5. ஸோ சி வந்து 24/5. ஸோ இதெல்லாம் மெயின் இன்டகிரலில் சப்ஸ்டியூட் பண்ணும். a/x-1, a வந்து -1/10 இருக்குனால இன்டகிரல் dx by -1/10 x-1. b வந்து 5/2 plus 5/2 integral dx by x plus 1. c வந்து இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 24/5 integral dx by 2x plus 3. இப்போ இன்டகிரல் dx by x எங்கே இருந்தாலும் அந்த log xன்னு போடலாம். -1/10 log of x minus 1 plus 5/2 log of x plus 1. ஸோ இது மட்டும் சப்ஸ்டியூஷன். இதை வந்து 2x plus 3ன்னு இருந்தால் 24/5 இந்த கான்ஸ்டன்ட்டோட இப்போ இதே இந்த dx by x axன்னு இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் தான் 1/aன்னு போடணும். அதனால் 2x plus 3ன்னு இருந்ததுன்னா 1/2 log of 2x plus 3. ஸோ இதில் கேன்சல் ஆகிடும், 12/5 ஆகும். இப்போ இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். 5/2 log x plus 1 -1/10 log x minus 1. இங்கே ப்ளஸ் 12/5 log of 2x plus 3 plus c. ஸோ இன்டகிரேட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th sum. Integral 5x by x plus 1 x square minus 4. ஸோ இந்த டினாமினேட்டர் டேர்மை x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எழுதலாம். இது அல்ஜிப்ரா ஃபார்மில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால x மைனஸ் 2 x ப்ளஸ் 2 a மைனஸ் b a ப்ளஸ் b அந்த ஃபார்மில் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எப்படி இன்ட்டு dx. இப்போ இது எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதலாம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். x ப்ளஸ் 1 இங்கே ஒரு x மைனஸ் 2 இங்கே x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு a பை x ப்ளஸ் 1 plus b by x minus 2 plus c by x plus 2. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ எந்த டேர்ம் இல்லையோ அதை மேலே இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இது 2 டேர்ம் இதில் இல்லாதனால a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு பியில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இது ரெண்டும் இல்லாதனால எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சியில் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இது ரெண்டும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2
ஹோல் டிவைடட் பை எல்லாமே சேர்த்து எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இங்கே வந்து இதே டேர்ம் தான் இருக்குது 5x பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இந்த ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம். ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எல்லா பக்கமும் சப்ஸ்டிட் பண்ணோம். இங்கே 5 இன்ட்டு 2 ஈக்குவல் டு இங்கே 2 மைனஸ் 2 0 ஆகிடும். அதனால ஏ டேர்ம் 0 ஆகிடும். இங்கே வந்து பி டேர்ம் கிடைக்கும். பி இன்ட்டு 2 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் 2. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். இங்கே 2 மைனஸ் 2 0ன்றனால சி டேர்மும் 0 ஆகிடும். ஸோ 5 2s are 10 ஈக்குவல் டு இது பி இன்ட்டு 2 plus 1 3 2 plus 2 4 4 3s are 12 10 by 12 equal to B. And the 5 2s are 10 6 2s are 12. So B equal to 5 by 6. B கிடச்சிருச்சு. அடுத்தது புட் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிறனால புட் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 5 into minus 2 equal to, so minus 2 plus 2 na a term 0 ஆகிடும். இதே மாதிரி minus 2 plus 2 na b term 0 ஆகிடும். c termல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். x இருக்கிற இடத்துல minus 2 plus 1 இங்கே வந்து minus 2 minus 2. ஸோ 5 2s are minus 10 இதெல்லாம் 0 ஆகிடுச்சு. minus 2 plus 1 minus 1 c into minus 1 இது minus 2 minus 2 minus 4 minus 4 ஆகும். minus 10 by 4 equal to C. So 5 2s are 10, 2 2s are 4. C equal to minus 5 by 2. C கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து equating coefficient of x square both sides பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி x plus 1 x equal to 1 x plus 1 இருக்கிறனால x plus 1 equal to 0ன்னு எடுத்தோன்னா x equal to minus 1 minus 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா இங்கே a கிடச்சிரும். 5 into minus 1 equal to a into minus 1 minus 2 இங்கே வந்து minus 1 plus 2 plus b into minus 1 plus 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா b term 0 ஆகிடும். அதே மாதிரி c into minus 1 plus 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா c term 0 ஆகிடும். இப்போ minus 5 equal to இது a into minus 3 இது 2 minus 1 1. ஸோ minus minus cancel ஆகிடும். a equal to 5 by 3 ஏயும் கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மெயின் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ a கிடச்சது வந்து a வந்து என்ன கிடச்சிருக்கு 5 by 3 5 by 3 இன்டெக்ரல் dx by x plus 1. அதே மாதிரி b வந்து 5 by 6னால 5 by 6 இன்டெக்ரல் dx by x minus 2. c வந்து minus 5 by 2 minus 5 by 2 integral dx by x plus 2. so integralஷனில் integral dx by xன்னு இருந்ததுன்னா அதை நம்ம log x எடுத்துக்கலாம். அது இன்டெக்ரல் ஃபார்முலா அதுதான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். integral dx by x plus 1 இருந்தால் 5 by 3 log of x plus 1 plus 5 by 6 log of x minus 2 minus 5 by 2 log of x plus 2. plus C. So இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.